நிச்சயமாக பிரவீன்குமார், சட்டவிரோதமாக மணல் விற்பனை முறைகேடு தொடர்பாக தனியார் நிறுவனத்தை சேர்ந்த பங்குதாரர்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை செயல்படுத்த தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகள் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும், அதில் மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருந்த நிலையில் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சோதனைக்கு நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்திருந்த நிலையில் இது குறித்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் ஏஆர்எஸ் நிறுவனத்தின் பங்குதாரர்களை சென்னை சேர்ந்த ராஜ்குமார், புதுக்கோட்டையை சேர்ந்த சண்முகம் ராமச்சந்திரன் மற்றும் திண்டுக்கலை சேர்ந்த ரத்தினம் ஆகியோருக்கும் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் சம்மனை ரத்து செய்ய கோரி மூவருக்கும் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதிகள் எஸ் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் சார்பில் அமலாக்கத்துறையின் வழக்கில் தங்களது பெயர் சேர்க்கப்பட்டதாகும் நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவசர கதியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இவர்கள் தரப்பிலிருந்து வாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அமலாக்கத்துறை தரப்பில் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் மூவரும் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் சம்மனை ரத்து செய்யக்கூடாது என்று இவர்கள் தரப்பில் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து இந்த நிலையில் இரு நீதிபதியும் வழக்கு வழங்கியுள்ள உத்தரவில் மறு உத்தரவு வரும் வரை சம்மனை செயல்படுத்த தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.